வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 5வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி தேர்தல் முன்னேற்பாட்டுப் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மக்களவைக்கு எஞ்சியுள்ள 6வது மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தில்லியில் பிஜேபி தலைமையகத்தை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் செட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தல் 5வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி வாக்குப்பதிவு நடைபெறும் 49 தொகுதிகளில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவில் 13, மேற்கு வங்கத்தில் 7, பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 5, ஜார்க்கண்டில் 3, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா 1 தொகுதியிலும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. 5ஆம் கட்ட தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற 4 கட்ட தேர்தலில் 380 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளது. மக்களவைக்கு எஞ்சியுள்ள 6வது மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் அந்தந்த தொகுதிகளில் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கிறார். புருலியா, பிஷ்ணுபூர், கரக்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் இன்று அவர் கலந்து கொள்கிறார். பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ், ஜன்பூர் மாவட்டங்களில் நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இன்று ஆசம்கர், பிரதாப்கர் ஆகிய தொகுதிகளில் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் இன்று பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் தமது கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு திக்விஜய் சிங் மகாராஜ்கஞ்ச் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக இதுவரை 8889 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் 45% போதைப் பொருட்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுவாதி மாலிவாலை தாக்கியதாக தில்லி முதலமைச்சரின் உதவியாளர் திரு பிபவ் குமார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 5 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக தில்லி காவல்துறையில் திருமதி சுவாதி மாலிவால் அளித்த புகாரில் திரு பிபவ் குமார் தம்மை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவம் கடந்த 13ஆம் தேதி தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திருமதி சுவாதி மாலிவால் முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக முதலமைச்சரின் இல்லத்தில் நுழைந்ததாக அவர் மீது திரு பிபவ் குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். தில்லியில் பிஜேபி தலைமையகத்தை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி இன்று பேரணி நடத்துவதாக அக்கட்சியின் தலைவரும் தில்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இந்நிலையில் பிஜேபி தலைமையகம் அமைந்துள்ள பகுதியில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளது. அங்கு பேரணி நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி வகை மீன்களால் பக்தர்களுக்கு தோல் பாதிப்புகள் ஏற்படுவதை அடுத்து அங்கு கடலில் மக்கள் குளிக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
திருச்செந்தூர் கோவில் கடலில் நீராடக்கூடிய பக்தர்களுக்கு இடைஞ்சல் அளிக்கும் வகையில் கடலில் ஜல்லி மீனானது நீராடக்கூடிய பக்தர்களின் மேலே பட்டு செல்கிறது. இந்த ஜல்லி மீன் பக்தர்களின் மேலே படும்போது அவர்களுக்கு தோலில் அலர்ஜி ஏற்படுகிறது. இதன் காரணமாக பக்தர்கள் குளிப்பதற்கு மிகவும் அசௌகரியத்தை உணர்கின்றனர். இன்றும் அதிக அளவில் ஜல்லி மீன்கள் வந்ததால் பக்தர்கள் கோவில் கடற்கரையில் நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடலில் நீராடி கொண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் காவல்துறையினர் மூலமாக அங்கிருந்து அகற்றப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். அரசின் சேவைகள் குறித்த நேரத்தில் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய பொதுச் சேவை பெறும் உரிமை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் பொதுச் சேவை பெறும் உரிமை சட்டம் நடைமுறையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. கேரளாவின் பத்தனம்திட்டா, கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும் என்றும் அங்குள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி தேனியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டமான தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை மழை பரவலாக பெய்து வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டத்திற்கு வரும் 21ஆம் தேதி வரை கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழை ஆகியவற்றிற்கான எச்சரிக்கை விடுத்துள்ளதால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டிப்பட்டி அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் அருவியில் குளிப்பதற்கும் தடை விதித்துள்ளனர். இதனை கண்காணிக்கும் வகையில் வனத்துறை அதிகாரிகள் அருவிக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே சோதனை சாவடி அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை மற்றும் அதீத கனமழை பெய்யும். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் 90 பேர் நெல்லை வந்துள்ளனர். இவர்கள் 30 பேர் கொண்ட குழுக்களாக பிரிக்கப்பட்டு பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களுக்கு அனுப்பவும் தயாராக உள்ளனர். முதற்கட்டமாக பாபநாசம் அணைப்பகுதியை ஒட்டியுள்ள அம்பாசமுத்திரம், விகேபுத்திரம் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதிதாக தோன்றும் நீர்நிலைகள் மற்றும் ஆறு, குளங்கள், தாமிரபரணி ஆற்றுப் பகுதிக்கு பொதுமக்கள் அல்லது அவற்றை சென்று பார்வையிடவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்கம்பங்கள், சாய்ந்து விடக்கூடிய மரங்கள் மற்றும் பராமரிப்பில்லாத கட்டிடங்கள் அருகிலும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். இதற்கிடையே வட இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிக அளவில் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. டொமினிக்கன் குடியரசின் அதிபர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இத்தேர்தலில் தற்போது அதிபராக இருந்து வரும் திரு லூயிஸ் அபினாண்டர் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் அவர் 50%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறும் பட்சத்தில் 2வது சுற்று வாக்குப்பதிவு நடைபெறாது என்றும் அவரே அதிபராக தொடர்வார் என்றும் அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் போயாங் சென் லியூ யி இணையை 21-15, 21-15 என்ற நேர் கணக்கில் தோற்கடித்தது. ஷார்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் 4.5 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறார். 5வது சுற்று ஆட்டத்தில் அவர் ஷார்ஜாவின் AR சலேஹ் செலமை வீழ்த்தினார். மற்றொரு இந்திய வீரரான சங்கல்ப் குப்தா 3.5 புள்ளிகளுடன் 3ஆம் இடம் வகிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தல் 5வது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதையொட்டி தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மக்களவைக்கு எஞ்சியுள்ள 6வது மற்றும் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தில்லியில் பிஜேபி தலைமையகத்தை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி பேரணி நடத்துவதாக அறிவித்துள்ள நிலையில்
அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.